வெனிசுலாவில் அமெரிக்க படைகள் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்ற பெயரில் நடத்திய தாக்குதல் உலக அளவில் கடுமையான விவாதத்தை தூண்டியுள்ளது. அமெரிக்க ராணுவ வீரர்கள் சோனிக் அல்லது டைரக்டட் எனர்ஜி என்ற கொடிய ஆயுதத்தை பயன்படுத்தியதாக நேரில் கண்ட வெனிசுலா பாதுகாப்பு படை வீரர் தெரிவித்த கருத்துகளிலிருந்து இந்த விவாதம் விரிவடைய தொடங்கியிருக்கிறது. வெனிசுலாவுக்குள் நுழைந்த அமெரிக்க படைகள் சோனிக் அல்லது டைரக்டட் எனர்ஜி என்ற கொடிய ஆயுதத்தை பயன்படுத்தியதன் காரணமாக வெனிசுலா வீரர்கள் நிலைகுலைந்து போனதாகவும் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் சம்பவத்தை நேரில் கண்ட வெனிசுலா பாதுகாப்பு படை வீரர் கூறியிருந்தார். கேம் சேஞ்சர் என்ற தீவிர ஒலி அலை சாதனத்தை அமெரிக்க படைகள் பயன்படுத்திய போது தலை உள்ளிருந்து வெடிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் இதனால் மூக்கில் இரத்த கசிவு, இரத்த வாந்தி, பக்கவாதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதை அவர் குறிப்பிட தவறவில்லை. 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் சீனா அத்துமீறிய போது இந்திய வீரர்கள் சீன துருப்புகளை தடுக்க முற்பட்டனர். அப்போது சீனா இதேபோன்ற ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கலாம் என்ற சர்ச்சையான கேள்வி எழுந்துள்ளது. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் மீண்டும் பகிர்ந்து கொண்ட இந்த பதிவில் வெனிசுலாவில் எச்சரிக்கையே இல்லாமல் ரேடார் அமைப்புகள் மர்மமான முறையில் செயலிழந்தன என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ட்ரோன்கள் 8 ஹெலிகாப்டர்கள் அதிபர் மாளிகைக்குள் ஊடுருவ அமெரிக்க படைகள் ஒப்பிட முடியாத அளவுக்கு துல்லியத்துடன் செயல்பட்டதாகவும் பதிவிட்டுள்ளார். இந்த சூழலில் 2020ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் குறித்த விவாதத்தை அமெரிக்காவின் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் நடவடிக்கை மீண்டும் தூண்டியுள்ளது. சீன துருப்புகளை எல்லையிலிருந்து வெளியேற்ற இந்திய ராணுவ வீரர்கள் ஆயுதமற்ற போரில் களமிறங்கினர். அப்போது 20 ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேரிட்டது. இந்த சம்பவத்தில் சீனா மைக்ரோவேவ் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கலாம் என்ற சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அப்போதைய தருணத்தில் இந்த கூற்றுகள் மறுக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் கொடிய ஆயுதம் சீனாவின் தாக்குதல் உத்தியை உயிர்ப்பித்துள்ளது. சீன பேராசிரியரான ஜின் கேன்ட்ராக்கின் 2020ஆம் ஆண்டு கூற்றை மேற்கோள் காட்டி சீனா கல்வான் பள்ளத்தாக்கில் மைக்ரோவேவ் ஆயுதங்களை நிலைநிறுத்தியிருக்கலாம் என்றும் கல்வான் தாக்குதலின் போது இந்திய வீரர்களுக்கு வாந்தி, நடுக்கம், பக்கவாதம் போன்றவை ஏற்பட்டதாகவும் அந்த பதிவு கூறுகிறது. தற்போது அணு ஆயுதங்கள் மட்டுமே இறையாண்மையை உறுதி செய்கின்றன என்ற ரஷ்ய அரசியல்வாதி மெத்வதேவின் எச்சரிக்கையையும் இந்த பதிவு மேற்கோள் காட்டியுள்ளது. வெனிசுலா மற்றும் கல்வான் பள்ளத்தாக்கில் பயன்படுத்தப்பட்ட ஆபத்தான ஆயுதங்கள் துப்பாக்கிகளுடன் மோதும் பெரிய படைகளையும் சில நிமிடங்களில் சாய்த்துவிடும் என்ற விவாதத்திற்கு வலு சேர்த்துள்ளது. மேலும் கண்ணுக்கு தெரியாத இந்த தொழில்நுட்பம் அதிநவீன போர் ஆயுதங்களாக மாறியுள்ளன என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.